வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மணிரத்னம்ன்றவர் பல விமர்சனங்கள் இல்ல வேறு பார்வைகள் இருந்தாலும் அவர் என்ன பாராட்டலாம் அப்படின்னா, 40 வருஷமா தன்னை புதுப்பிச்சுக்க அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எல்லா தலைமுறைக்குமான அந்த தலைமுறை டைரக்டர்கள் மாதிரி எடுக்கிறார். அவர் ஹியூமன் இமோஷன்ஸ், அந்த நுண் உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேப்சர் பண்ணுறதுல ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன் தேவாவோட இருக்க, எதுக்கு இந்த வெட்டு குத்தலாம் விட்டுரு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார். இது அசர்ஷன். நாங்களாம் இருக்கோம்டா, உனக்கு என்னடா பிரச்சனைன்ற அசர்ட் பண்ணுவார். தேவா எவ்வளோ கெட்டவன் அப்படின்னு, அவன் நல்லவனாக இருக்கும் கெட்டவனாக இருக்கணும், அவன் என் நண்பன் அப்படின்னு உறுதியாக சொல்லுவார். நட்பை வெளிப்படுத்துவார். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே, உங்கள் அம்மா சொன்னா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். ஆமாம், உனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு அந்த புருவம் கிருவம் எல்லாம் விரியும். இந்த தக் லைஃப் படத்தில் உங்களுக்கு சிம்பு நல்லா நடிக்கக்கூடியவர், கமலஹாசன் கேட்கவே வேணாம். இவங்க ரெண்டு பேரும் மேஷ் அப் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆவலாக இருக்குது. ஏன்னா ஃபாத் ஃபாசில் கமல் வச்சுருக்கீங்க படத்தில், விக்ரம் படத்தில். நான் என்ன நினச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சீன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சா தெரிச்சிருக்கும். ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது, ஃபோன்லேயே பேசிப்பாங்க. நேரில் பார்க்கும்போது சல்யூட் மட்டும் அடிச்சு போயிடுவார். கமலஹாசன் நிறைய படத்தில் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது. ஜார்ஜ் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஜார்ஜ் ரெட்டிங்கிறவர் ஒரு ஸ்டூடெண்ட் பொலிட்டீஷியனாக இருந்து இறந்து போனவர். அவர் தான் மைக்கேல் அப்படின்ற கேரக்டரில் ஆயுத எழுத்துல எடுத்திருப்பார். நக்சல்பாரி எழுச்சி, அதாவது பழங்குடி மக்களுக்காக போராடுறது ராவணனில் கொண்டு வந்திருப்பாரு. ஜென்ரலாகவே புராணங்களை ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறது அவருக்கு. ராவணனை ஹீரோவாக காட்டுறது, கர்ணன் துரியோதனனை ஹீரோக்களாக வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி தான். நான் என்ன அந்த தளபதியில் அந்த சீன் சொன்னேன் இல்லையா, அதிலே சொல்லுவார், பூணூல் போட்டதுனால நீ எப்படா பெரிய ஆளாயிருவ. நாயகன்றவன் போதை மருந்து கடத்துறான். நிலா அது வானத்தின் மேலே பாட்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எல்லா திருத்தமும் பண்ணுறான். இந்த மாதிரி ரவுடிகள் பொதுவாகவே மக்களை தங்களை சுற்றி பாதுகாப்புக்கு வச்சுக்குவாங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்கு ரவுடிசம் பண்ணுறது வேற, ரவுடிசத்தை காப்பாற்றுறதுக்கு கட்சி வச்சிருக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல. காலாக்கும் நாயகனுக்குமான வித்தியாசம் தான். ரோஜா, பாம்பே அண்ட் இருவர் மூணையுமே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இரண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு அணுகுவார். நம்ம இஸ்லாமியர்கள் தனியாகவும் இந்துக்கள் தனியாகவும் தவறு அப்படின்னு சொல்லலை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவார்னா, போய் மாரல் அப்பீல் பண்ணுவார். இது இதை விட்டுருங்க அப்படின்னு. அதே போல் கன்னத்தில் முத்தமிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் செய்கிறதும் தப்பு தான், ஆனால் இவங்க செய்கிறதும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுவார் அவர். அதாவது தப்பு அப்படிங்கிறத விட இது பாருங்கள் எவ்வளோ விளைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க ரெண்டுலேருந்துமே டிட்டாச்சாக இருக்கிறது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் அவர். வணக்கம் மாத்தூர் சத்யா அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இங்கேயும் மகிழ்ச்சி. இப்போது தக் லைஃப் வரப்போகுது. தொடர்ந்து நிறைய நேர்காணல்கள் நீங்கள் பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சினிமாக்குள்ளே இருக்க விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தக் லைஃப் வரப்போகுது. பொதுவாகவே மணிரத்னம் அவர்கள் தொடர்ந்து ஒரு ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒருத்தவங்களோட கதையை ஒரு அன்அஃபிஷியலான ஒரு போக்கில் எடுப்பார், இல்லைனா புராண கதைகள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுப்பார். இந்த தக் லைஃப் ட்ரைலர்லாம் பார்த்ததுக்கப்புறம், ஒரு ஆடியோ லான்ச் உங்கள் ஸ்பீச்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது இந்த தக் லைஃப் மேலே? ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரங்கநாராய சக்திவேல் நாயகர் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தீம் மியூசிக் பயங்கரமாக இருந்தது. அந்த தக் தீம் மியூசிக் பயங்கரமாக இருந்தது. ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு திருப்பி நாயக்கர்லாம் வருது அப்படின்றத ஒரு புறம் தள்ளினாலும், அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இத்தனை வருஷம் வயசுலேயும் அவர் இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணுறாரு. அதை அழகாக வேறு ரோபோ கேம் வச்சு கேப்சர்லாம் பண்ணியிருந்தாங்க, ரிவர்ஸ்லாம் ஷார்ட்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஆனிமே டோன் இருந்தது. ஒரு ஜாப்பனீஸ் ஆனிமேல வர ஸ்டண்ட் சீன்ஸ் மாதிரி. அந்த சிம்பு டோம்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா, சின்ன குழந்தையா நிற்கிறது, மலை மேலே நிற்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு புது வகையான ட்ரீட்மெண்ட்டுக்கு மணிரத்னம் வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஊகிக்க முடிஞ்ச மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு டீசர் பார்க்கும்போது. ஏன்னா அதுக்கப்புறம் விண்வெளி நாயகான்னு ஒரு டீசர் வேறு வந்தது. இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. இது கொஞ்சம் செக்கச்சிவந்த வானம் ஜோனில் இருக்குது. இப்போ அதாவது செக்கச்சிவந்த வானமும் நாயகனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த மாதிரி, ஏன்னா மணிரத்னம்ன்றவர் பல விமர்சனங்கள் இல்லை வேறு பார்வைகள் இருந்தாலும் அவர் என்ன பாராட்டலாம் அப்படின்னா, 40 வருஷமாக தன்னை புதுப்பிச்சுக்க அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கார். எல்லா தலைமுறைக்குமான அந்த தலைமுறை டைரக்டர்கள் மாதிரி எடுக்கிறார். இப்போ நீங்கள் இப்போ நிறைய பழைய டேரக்டர்கள் இப்போ படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்கய்யா அப்படின்ற மாதிரி இருக்குது படம் எடுக்கும்போது. டெக்னிக்ஸாக, ஃபிலிம் டெக்னிக்ஸாக. ஆனால் நீங்கள் இந்த இதயம் ஒரு கோயில் வரும் மோகன் படம் எடுத்துக்கிட்டால் அந்த காலகட்டத்து மாதிரி இருக்கும். பாம்பே எடுத்தால் அந்த காலகட்டத்துக்கு மாதிரி இருக்கும். அலைப்பாயுதை எடுத்தால் அந்த காலகட்டத்துக்கு மாதிரி இருக்கும். ஓகே கண்மணியிலேருந்து இப்போ கடைசியாக இப்போ தக் லைஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி ஒரு லோகேஷ் கனகராஜோ நெல்சனோ எடுத்தால் என்ன அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் குவாலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு வந்து மணிரத்னம்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய பொலிட்டிக்கல் கேன்வாஸு அடிதடி சண்டை அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் அந்த நுண் உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கேப்சர் பண்ணுறதுல வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் மணிரத்னம். நம்ம போன இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தோம், சின்னத்தாய் அவள் வந்து எப்படி வந்து ஒரு தாய் உணர்வை கடத்துறதுக்கான ஒரு சிறந்த பாடலாக இருக்குன்னு. எனக்கு வந்து நான் பயங்கரமான ரஜினி ரசிகன். அதாவது இப்போ ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் அந்த லைன்லேயே, அதாவது ஒரு சாமானியன் மாதிரி துடிப்பாக இருக்கிற ஆக்டர்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரஜினியை ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் முள்ளும் மலரும் சூப்பராக நடிச்சிருப்பார். யோ இப்போ அண்ணாமலை பாட்சாலாம் நடித்தது என்ன, அதுவும் நடிப்பு தானே ஆமாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையுமே உள்ளடக்குனது வந்து தளபதி. அதுக்கப்புறம் பார்த்தா காலா தான். காலாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி தான். தளபதியில் வந்து எப்படி ஒரு மணிரத்னம்ன்ற ஒரு டைரக்டரும் சரி ரைட்டரும் சரி எந்த அளவுக்கு செதுக்குறாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு ரிவீல் பண்ணுற சீன். ஜெய்சங்கர் வந்து ரிவீல் பண்ணுறது. அது பாருங்கள் எத்தனை இமோஷனை வந்து அந்த ரைட்டர் ஒரு ஆக்டரை கொடுக்குறாரு, அந்த ஆக்டர் எப்படி டெலிவர் பண்ணுறாருன்னு பாருங்கள். வந்து சொல்லுவார், யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டியாமே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஒவ்வாமை, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, அதாவது இலிட்டு நீங்கள்லாம், நாங்கள் மக்களோட இருக்கவங்கன்ற மாதிரி ஒரு ஓமை, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பார். கேட்டோடனே ஏன் தேவாவோட இருக்க, எதுக்கு இந்த வெட்டு குத்தலாம் விட்டுரு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார். இது வந்து அசர்ஷன். நான் வந்து நாங்களாக இருக்கோம்டா, உனக்கு என்னடா பிரச்சனைன்ற அசர்ட் பண்ணுவார். தேவா வந்து எவ்வளோ கெட்டவன் அப்படின்னு, அவன் நல்லவனாக இருக்கும் கெட்டவன் இருக்கணும், அவன் என் நண்பன் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லுவார். நட்பை வெளிப்படுத்துவார். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே உங்கள் அம்மா வந்து சொன்னா அப்படின்னு ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்பிரஷன் விடுவார்னா, ஏன்டா வளர்ற ஏதாவது பேசணும்னு பேசுவியாடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை விடுவார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். ஆமாம் உனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னே அந்த புருவம் கிருவம் எல்லாம் விரியும். ரஜினிக்கு வந்து யார் அப்படின்னு கேட்பார். ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் இல்லை உன்னை மஞ்சள் துணியில் கட்டி போட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இந்த ஆள் உண்மையாக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவங்க அப்படின்னோடனே அர்ஜுனோடா அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு க்யூரியாசிட்டி செக் பண்ணுவார். அன்னைக்கு கூட கோயிலில் பார்த்தோமே, உங்கள் வீட்டில் பார்த்தோமே அப்படின்னு வந்து உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்திட்டு ஆமாம் அவங்க தான் அம்மானோடனே டக்குன்னு என்ன ஆயிருன்னா ஒரு வெறுப்பு வரும். இல்லை எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா இல்லைன்னு ஒரு ரஜினி அங்கே பார்க்கும்போது நீங்கள் குழந்த மாதிரியே இருக்குங்க. ஒரு குழந்தை வந்து அடம் பிடிச்சிட்டு வேணான்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இல்லை அவங்க என் அம்மா இல்லை, என்னை காவாலேருந்து எடுத்து வளர்த்தாங்களே அவங்க தான் என் அம்மா, பசின்னு எழுதும்போது சோறு போட்டாங்களே அவங்க தான் என் அம்மா, இவங்க என் அம்மா இல்லை, இவங்க கலெக்டர் சாரோட அம்மா, இவங்களை நான் பார்க்க கூட விரும்பல அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு குழந்த மாதிரி கோச்சிக்கிட்டு திரும்பிக்குவார். நடந்தது அவ தப்பு இல்லை, யாரோ செய்த பாவம். அப்போ அவளுக்கு வந்து 14 வயசு தான் இருக்கும் அப்படின்னே டக்குன்னு ஒரு பரிவு வரும். அந்த சீன் நல்லா பாருங்கள். என்ன பண்ணுவார் ரஜினி சார், ஒரு 50 செகண்ட் சார் சிங்கிள் ஷாட் ஃப்ரேம் அப்படியே க்ளோஸ் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, வாயை மூடிப்பார். ஒரு 4 முறை ஜெய்சங்கர் சாரை பார்ப்பார், ப்ராசஸ் பண்ணுறாரு, ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பார். சொன்ன விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுவார். 4வது டைம் வரும்போது கையை பிடிச்சி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். இல்லை தெரியாது அப்படின்னு. தெரிய வேணாம், கையெல்லாம் ரத்தக்கரையாக இருக்குது. தன்னை பற்றியே வந்து ஒரு கில்ட்டு, அவங்களுக்கு தெரிய வேணாம், இப்படி ஒரு பையன் இருக்கான்னு தெரிய வேணாம், சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அந்த எவ்வளோ எமோஷன்ஸ் பாருங்கள். ஒரு நட்பு, பரிவு, துரோகம், அதுலேருந்து அவநம்பிக்கையிலேருந்து ஒரு வெறுப்புலேருந்து திருப்பியும் வந்து விசுவாசம், எல்லாத்தையும் கடந்து கடைசியில் வந்து தான் தாய் பாசத்தை எந்த அளவுக்குனா தான் தாய் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நான் இருக்கேன் நான் இப்படி இருக்கேன்றதுனாலே ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு இவ்வளோ டிரான்சிஷனை வந்து ஒரு ஆக்டருக்கு தீனி போடுறாரு ஒரு டேரக்டர். அதில் தான் அந்த ஆக்டர் மிளிர்றாரு. ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய நடிகை. இன்னைக்கு கூட வந்து அவர் பேர் என்ன, ராம்கோபால் வருமா, ஸ்லோ மோஷன்லாம் ரஜினிகாந்த்லாம் ஒரு ஆக்டராக இல்லைன்னே தெரிலன்னு. யோ தளபதியில் இந்த ஒரு சீனை பாரியா, என்னையா நீ எல்லாம் டேரக்டர் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து பாராட்டுகளை வந்து இவங்களுக்கும் தரணும், மணிரத்னமும் தரணும். ஸ்டேஜிங் ஜென்ரலாகவே ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் வந்து சூப்பராக இருக்கும். இருவர் படத்தில் வந்து அந்த சுற்றி 360 டிகிரி கேமரா வரும். அவர் பேச அதாவது கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஓவர்டேக் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த சீன், அது வந்து ஸ்டேஜிங் சூப்பராக இருக்கும். இந்த தளபதி படத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சீன் சூப்பராக இருக்கும். அம்மா ஜெய்சங்கர், உண்மையை தெரிஞ்ச ஜெய்சங்கர், உண்மையை தெரியாத அம்மா, ரஜினிகாந்த் 3 பேரும் நிற்பாங்க. இவங்க 3 பேரையும் இணைக்கிறது வந்து அந்த ட்ரெயின் சத்தம். கோயிலில் ட்ரெயின் சத்தம் அடிச்சோன்னே 3 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 3 பேருக்குமே ட்ரெயின் மட்டும்தான் இதற்கான கனெக்டிங் ஃபேக்டர். இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணுறது இல்லை ஃப்ரேம் பண்ணுறது, நீங்கள் வந்து நான் இந்த படம் வந்து எனக்கு பார்த்ததில்ல, காற்று வெளியிடை. ஆனால் அதில் வந்து அந்த பாட்டில் வான் வருவான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது
இந்த மாதிரி ஒரு ட்ரீம் எப்படியா ஒரு ட்ரீமில் நம்ம வந்து யோசிப்போம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆள். இன்னும் கூட சொல்லுவோம், மணிரத்னம் வந்து 90ல் இருக்கிற இயக்குநர்களுக்கு என்ன ஒரு பெரிய பாடம்னா, நீ எவ்வளோ வேணாலும் செட்டு போடு, எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரீஸில் வேணாலும் போய் படம் எடு, பாட்டு எடு, பச்சை நிறமே மாதிரி ஒரு அழகான பாட்டை நீ காட்டிடு. உள்ளுக்குள்ளே தான் எடுக்கிறேன், இந்தியாவுக்குள்ளே தான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா இமோஷனை நான் விஷுவலாக கலர் பேலட்டாக எப்படி காட்டுறேன்றதை பாரு. எல்லா நிறத்தில் உந்தன் கோபம்னா அந்த ஸ்க்ரீனே ரெட்டாக இருக்கும். மாலை நிறத்தில் மரகத மஞ்சள் அப்படின்னும் போது அவளோட குணாம்சங்களை பாடுறது. இது வந்து ஒரு காதல் வயப்பட்டவனுக்கு எப்படியெல்லாம் காதலியை ரசிக்கிறதுக்கான ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணுறாரு. அவர் ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ வந்து அவன் வந்து எல்லா காதலர்களும் அந்த காலத்தில் அந்த பாட்டை கேட்டவங்களுக்கு ரெட்டு, ப்ளூ, இந்த பர்பிள் கலர், இந்த ஊதா கலர், இதெல்லாம் நம்ம காதலியோட எந்த இமோஷனை அவன் மேப் பண்ணி அவன் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு கலைஞர் கொடுக்குறாரு இல்லையா. அந்த விஷயத்தெல்லாம் அவர் ரொம்ப சூப்பரான ஆள் அப்படின்னு சொல்லலாம். நடிப்பு ஸ்கோப்புன்னு வந்து எனக்கு இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து மம்முட்டி வந்து போய் பொண்ணு கேட்பார்ல. ஆமாம், அந்த சீனில் நான் வந்து நிறைய பேருக்கு காட்டுவேன், ஒரு நடிகர் வந்து எப்படி கட்டு கடங்காமல் தான் கோவத்தை வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. அந்த முன்னாடி சீன் வரைக்கும் அவர் ரொம்ப பண்பாக கேட்டுட்டு இருப்பார். என்ன உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம், உங்களை போல தோல்ல அவனுக்கு ஒரு நூல் இல்லை, அது மட்டும் தானே வித்தியாசம், தாங்களா அப்படின்னு. என்ன தகுதி இருக்குது, என்னடா தகுதி வேணும் அவனுக்கு அப்படின்னு டக்குன்னு ஒரு ரைஸ் ஆவார். பசின்னு வந்து கேட்டால் நாலாம் தருவியா நீ, அவன் இருக்கிறதெல்லாம் தருவான்டா, கையில் இருக்கிறதெல்லாம் தருவான்டா. அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்முட்டி நடிக்கிறாருன்னு உங்களால் சொல்லவே முடியாது, அவர் அந்த கேரக்டரை வாழ்வார். அப்போ அந்த மாதிரியான ஒரு மைக்ரோ இமோஷன் மனிதருக்குள் ஒரு சின்ன லெவலில், அதாவது பெரிய கோவம் இல்லை பெரிய ஆற்றாமை அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றத்தை கூட வந்து மணிரத்னம் வந்து அழகாக கேப்சர் பண்ணுவார். அப்படின்றது அவர் ஸ்ட்ரென்த். அப்படின்னும்போது இந்த தக் லைஃப் படத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பு நல்லா நடிக்கக்கூடியவர், கமலஹாசன் கேட்கவே வேணாம். இவங்க ரெண்டு பேரும் மேஷப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஆவலாக இருக்குது. ஏன்னா கமலுக்கு இந்த தீனியை போடவே இல்லை. நம்ம காம்பினேஷன் ஷாட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபஹத் ஃபாசில் கமல் வச்சுருக்கீங்க படத்தில், விக்ரம் படத்தில். நான் என்ன நினச்சேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சீன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சா தெரிச்சிருக்கும். ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது, பெரிய ஃபோன்லேயே பேசிப்பாங்க, நேரில் பார்க்கும்போது சல்யூட் மட்டும் அடிச்சு போயிடுவார். பிக் ஃபேன் ஆஃப் யூ சார்ன்ற மாதிரி சல்யூட் அடிச்சுன்னு போயிடுவார். கமலஹாசன் நிறைய படத்தில் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது வர வர. ஸோ அப்படி இல்லாமல் இதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னும்போது ரெண்டு பேரோட நடிப்பையுமே எலிவேட் பண்ணோம், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். இதுதான் தக் லைஃப்பில் எனக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, ஹியூமன் எமோஷன்ஸை வந்துட்டு செம்மையாக கொண்டு வந்துட்டு இருக்காரு, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே உதாரணம் வந்து நம்ம ஒரு பழைய படங்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் அந்த விஷயத்தில் மிஸ் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏக்கம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா இது ஜென்ரலாகவே ஒருத்தர் எப்படி தன்னை புதுப்பிச்சுக்கிறார் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இப்போது அந்த காலத்தில் நாயகன்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காரு, அவர் சக மனிதர்களை பார்த்துருக்காரு, அதுலேருந்து எடுக்கிறாரு. இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே வயசாட்டா நீங்கள் சின்ன பசங்க மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நம்மளுக்கே வந்து 2K கிட்ஸ் மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் இல்லையா. அதில் மணிரத்னம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. உதாரணத்துக்கு எப்பயுமே அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படின்னா நல்லா தமிழ் பேசுகிற கேரக்டரில் தமிழ் பேச தெரியாதவங்களை போடுவார். இருவரில் வந்து பிரகாஷ்ராஜ் நட்டிப்பு பயங்கரமாக இருக்கும், ஆனால் அவருக்கு வாயில் தமிழே வராது ஒழுங்கா. கலைஞர் கேரக்டர். ஆமாம். அதே போல் கன்னத்தில் முத்தமிட்டால வந்து மாதவன் கேரக்டர், அவன் ஒரு கவிஞன். மாதவனுக்கு லானாவும் வராது ஷானாவும் வராதுன்ற மாதிரி தமிழ் பேசின்னு இருப்பார் அங்கே இலங்கையில் போயிட்டு. ஆயுத எழுத்தில் நீங்கள் யாரை வேணாலும் அந்த ரவுடி கேரக்டரில் போட்டுக்கலாம். மாதவனை போடுவார். மாதவன் சூப்பராக நடிப்பார், ஆனால் அவர் வாயை திறந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து ஐயா சிரிப்பு கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்கச்சவந்த வானத்தில் வந்து அரவிந்த் சாமி ரவுடின்னு வாங்க நம்மளுக்கு சம சிரிப்பாக இருக்கும். அது ஒரு மாதிரி லோக்கல் டான் அப்படின்ற மாதிரி ஒரு டான் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்பியார் வந்து சில படத்தில் பண்ணுவார், டைட்டாக ஒரு பட்டை பெல்ட்டை போட்டுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படின்னு பேசிட்டு இருப்பார். நம்ம பார்த்தாலே சிரிப்பாக வரும்ல. அதோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் மாதிரி இருந்தார் அரவிந்த் சாமி. நான் என்ன சொல்கிறேன்னா, ரவுடிகள் வந்து வெள்ளையாக இருக்கக்கூடாது அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விருமாண்டியில் வந்து பசுபதி கூட இருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையாக தான் இருப்பார், அவர் நல்ல கலராக இருப்பார். ஆனால் அவரை பார்த்தா அந்த நேட்டிவிட்டி இருக்கும், அந்த தேனி மதுரை பெல்ட்டில் இருக்கவருன்ற மாதிரியான ஒரு லுக் இருக்கும் இல்லையா. அரவிந்த் சாமியோட துளியாக அது இருக்காது அந்த படத்தில். ஸோ அது என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாகவே மணிரத்னம் அவர்களுக்கு ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து படம் இருக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது பொலிட்டிக்கலாக பேசும்போது நம்ம இன்னும் விரிவாகவே பேசலாம் அதை. ஏன்னா இந்த அழகியல் பிரச்சனைகள், ஏன்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக சில பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அது எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து அழகியலில் வந்து சிக்கிரும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வயசாக என்ன ஆகுது, உங்கள் அழகியலை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி வைக்கிறீங்க. முன்னாடி இயல்பாக வருது, இப்போ கஷ்டப்பட்டு பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னும் போது
வெளிப்படையாக அது வந்து என்ன ஆயிரும்னா முன்னாடி எதை உங்களால் லாபகரமாக மறைக்க முடிஞ்சதோ அது வந்து ஒரு ஃபோர் கிரவுண்டுக்கு வந்துடும். அந்த பிரச்சனை வந்து மணிரத்னம்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். அது வந்து செக்கச்சிவந்த வானமாகட்டும், இல்லை ஓகே கண்மணிலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் இப்போ பெரிய ஹிட் ஆச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம 60 வயசில் வந்து இப்படி 20 வயசு பசங்களுக்கு படம் எடுக்க முடியுமா? படம்லாம் இல்லை, ஒரு கட்டுரையை கூட நம்மளால் எழுத முடியாதுல்ல. ஒரு 50 வயசு ஆகிட்டா எப்படி 20 வயசு 25 வயசு ஆளுக்களை புரிஞ்சுக்கும். இவர் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாரு. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக அந்த சிச்சுவேஷன்லேயே இப்போ லிவின்ல இருந்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் ஒரு போலித்தன்மை தெரிஞ்சிடும். இவர் வந்து இவராக எடுக்கலப்பா, இவர் வந்து கேள்வி ஞானத்தை வச்சு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கலாகவே அந்த பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ தான் அது வந்து ஏஸ்தட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டேரக்டருக்கு நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம். தென் வந்துட்டு இவர் நிறைய இடத்துல வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நமக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த டாபிக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும். அப்படிங்கும்போது இவர் நிறைய படங்களில் போகிறாரு. இப்போ இருவராக இருக்கட்டும், தென் வந்துட்டு கன்னத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அது பேசுவார். தென் வந்துட்டு டைலாக்ஸாக காதல் டைலாக்ஸில் கூட அவர் நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் வச்சு நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு ஞாபகம் வரல, பட் பார்த்துருக்கேன். இதெல்லாம் அவர் பேசுறாரு. அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரெக்டோட இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 60-70களிலே ஒரு ஆங்கிலம் படித்தவர், அதாவது ஒரு நல்ல காலேஜுக்கு போய் படித்தவர். அந்த விவாதங்கள் அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ யார் எடுத்த இன்டர்வியூன்னு எனக்கு பரத்வாஜரங்கன் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருப்பார், 60ஸ்ல நாங்கள் காலேஜ் வந்தோம்னா நைட்டு ஃபுல்லாக பொலிட்டிக்ஸ் டிபேட் பண்ணுவோம். செவரேறி குச்சிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு செவரேறி குச்சிட்டு தியோசாபிக்கல் சொசைட்டியில் வந்து டிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஞானம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருக்கு பொதுவாகவே அந்த இப்போ ஒரு அர்பன் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் காஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் அவருக்கு இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சில இடங்களில் இருக்கலாம். அது பாராட்டத்தக்கது. அது படத்தில் வரது ஓகே. ஏன்னா இப்போ வந்து ஜார்ஜ் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஜார்ஜ் ரெட்டிங்கிறவர் ஒரு ஸ்டூடெண்ட் பொலிட்டிஷியனாக இருந்து இறந்து போனவர். அவர் தான் வந்து மைக்கிள் அப்படின்ற கேரக்டரில் வந்து ஆயுத எழுத்தில் எடுத்திருப்பார். ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்றது ஓகே. அதே போல் வந்து நக்சல்பாரி எழுச்சி, அதாவது வந்து பழங்குடி மக்களுக்காக போராடுறது வந்து ராவணனில் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் ஜென்ரலாகவே வந்து புராணங்களை வந்து ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து அவருக்கு ராவணனை வந்து ஹீரோவாக காட்டுறது, கர்ணன் துரியோதனனை வந்து ஹீரோக்களாக வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி தான். நான் என்ன அந்த தளபதியில் அந்த சீன் சொன்னோம் இல்லையா, அதிலே சொல்லுவார், பூணல் போட்டதுனால நீ எப்படா பெரிய ஆளாயிருவ, அவன் உன்னோட நல்ல வேண்டான்னு பேசுகிறது. இதெல்லாம் முற்போக்காக இருக்கிறது தான். ஆனால் இதில் வந்து மணிரத்னமோட பொலிட்டிக்கல் லென்ஸில் வந்து எனக்கு 4 பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து 4 பிரச்சனைகள் அப்படின்னா வந்து இப்போ சங்கர் மாதிரி வந்து ஒரு விஷமத்தனமான அப்படிங்கிறத விட அந்த லென்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவர் எந்த லென்ஸை கொண்டு பார்க்குறாரோ அதில் ஒரு 4 பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று, எல்லாத்தையுமே ஒரு அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ் அணுகிறது. எதுவுமே அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து அணுகிறது கிடையாது. அதாவது படம் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இவரோட பார்வை வந்து வெளியாட்களின் பார்வையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடிசை பகுதி எடுத்துக்கோங்க. ஒரு குடிசை பகுதியில் நீங்கள் வந்து அந்த சமூகத்தின் அடையாளம்னு ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒருத்தன் ஆக்டிவிஸ்டாக இருப்பான், அவன் வந்து தனி மனித ஆக்டிவிஸ்டாக இருப்பான். அவன் எந்த கும்பல் கூடயுமே சேர மாட்டேன்னு அடம் முடிச்சுட்டு இருப்பான், ரொம்ப தூய்மைவாதம் பேசிட்டு இருப்பான். நான் வந்து இந்த அவனை வந்து அவங்க மக்களையும் திட்டிகிட்டே தான் இருப்பான். நீங்கள் திருந்த மாட்டீங்க, மாற மாட்டீங்கன்னு திட்டிகிட்டே இருப்பான். அந்த மக்களும் அவனு வந்துட்டாண்டா, வந்தாலே 7.5 கூட்டுவாண்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவனை ஒரு வகையாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவன் அந்த சமூகத்துக்காக போராடுறான். ரெண்டாவது, இந்த மாதிரி போராடுறவன் தான், ஆனால் அவனுக்கு நடைமுறை தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னா மக்களை அமைப்பாக்குவாங்க. மக்களை வந்து ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வருவான். அது அமைப்புனா கட்சின்றது கிடையாது, ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளே அவங்க பாதுகாப்பு அரணுக்காக சில நேரத்தில் வன்முறையும் கையில் எடுப்பான் அப்படின்ற மாதிரியான. ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனம். காவல்துறை அத்துமீறி உள்ளே வந்து அடிக்குது, ரவுடிகள் அத்துமீறி வந்து குடிசை பகுதிகளில் உள்ளே வந்து அடிக்கிறாங்கன்னும் போது அதை தற்காத்துக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு படை வேணுன்ற மாதிரி உருவாக்கிறது. மூணாவது என்ன பண்ணுவான்னா, ஆளும் வர்க்கம் இந்த கம்யூனிட்டிக்கு இவன் தான் அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரவுடி பையில உருவாக்கி வச்சிருக்கோம். அவன் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் செயல்படுவான். அவன் தான் கம்யூனிட்டியில் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போய் குழந்தைங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறதாகட்டும், இல்லை யாராவது 4 பேத்துக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணுறதாகட்டும், தன்னை வந்து கம்யூனிட்டியில் வந்து ஒரு பெரிய சேரிட்டி உள்ள ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறோம். இது 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜோக்கர் படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் ஃபஸ்ட் கேட்டகிரி, ராஜமோகனோட ஜோக்கர் ஃபஸ்ட் கேட்டகிரி, காலா செகண்ட் கேட்டகிரி, நாயகன் தேர்ட் கேட்டகிரி. நாயகன் தேர்ட் கேட்டகிரி. ஓகே, யோசிச்சு பாருங்க. எனக்கு நாயகனே செகண்ட் கேட்டகிரியில் இருக்க மாதிரி தோணுது. அதுதான், அங்கே அவர் உரிமைக்காகலாம் போராடல. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இதுதான் அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ்ன்றேன். வடச்சென்னை படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. படம் முடியும் போது ராஜன் கேரக்டர், அன்பு கேரக்டர்லாம் ஹீரோ கேரக்டர் கிடையாது, கிஷோர் கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டர் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? இல்லையா? ராஜன் தானே ஹீரோ.
அதுதான் காலாவுக்கும் நாயகனுக்குமான ஒரு வித்தியாசம். ஏன்னா நாயகன்றவன் போதை மருந்து கடத்துறான், எல்லா வேலையும் பண்ணுறான். நிலா அது வானத்தின் மேலே பாட்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எல்லா திருத்தமும் பண்ணுறான். இந்த மாதிரி ரவுடிகள் பொதுவாகவே மக்களை தங்களை சுற்றி பாதுகாப்புக்கு வச்சுக்குவாங்க. மக்கள் தங்களுக்காக தியாகம் செய்யணுங்கிற மாதிரி விசுவாசிகளை வளர்த்து எடுத்துப்பாங்க. அதுக்கும் மக்கள் போராட்டத்தின் வழியில் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கட்சியை காப்பாற்றுறதுக்கு ரவுடிசம் பண்ணுறது வேற, ரவுடிசத்தை காப்பாற்றுறது கட்சி வச்சிருக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல. காலாவுக்கும் நாயகனுக்குமான வித்தியாசம் தான். ஓகே, அதுதான் காலா அது டைலாக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து ராஜேஷ் ராஜாமணி அவர்கள் எழுதிய ராஜேஷ் ராஜாமணின்ற ஒரு ஃபிலிம் கிரிட்டிக், அவரோட நாயகன் வர்சஸ் காலா ஒரு கம்பேரிசன் ஒரு கட்டுரை இருக்குது, அது படித்து பாருங்கள். எப்படி வந்து ஆக்சுவலி காலா கான்ஷியஸாகவே நாயகனுக்கு இன்வெர்ட் பண்ணி எடுத்தது. நாயகனில் எதெல்லாம் பிழையாக இருக்கோ அதை இன்வெர்ட் பண்ணி எடுத்தது. அது லெனின் கேட்பான் காலா கிட்ட, நீ மட்டும் ரவுடிகிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், தாதாகிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா. ஆமாலே ரவுடி தான்லே, நான் வந்து மக்களுக்காக உரிமைக்காக நின்னா நான் ரவுடி தான், பணம் காசு வந்துட்டா ரவுடி எல்லாம் வள்ளல் அப்படின்னு பேசுவார். அந்த வசனம் வச்சதும் அந்த கான்வர்சேஷனுமே எப்படின்னா நாயகனை வந்து இன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, அதாவது நாயகன் வந்து திருப்பி சொல்கிறேன், நாயகன் வந்து கலைப்படைப்பாக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து காவிய துரோகம்னு சொல்லுவாங்க. துரோகம் வேற, காவிய துரோகம் வேற, இல்லை சோகம் வேற, காவிய சோகம் வேற. நாயகன் வந்து காவிய சோகம். நீங்கள் வந்து இந்த தென்பாண்டி சீமையிலே அப்படிங்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. ஒரு குடிசை பகுதியிலேருந்து ஒருத்தர் மேலே வரான், இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாத்தையும் அலற விட்றான் அப்படின்னு நீங்கள் ஒரு மகிழ்ச்சி ஆகிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அண்டர்டாகோட ரிலேட் பண்ணிக்கிறீங்க. நானும் இப்படி வந்து ஏழ்மையிலேருந்து வந்தவன்டான்னு ரிலேட் பண்ணிக்கிறீங்க. அவன் வெற்றியை உங்கள் வெற்றியாக பார்க்குறீங்க. அப்போ பார்த்து ஒருத்தன் அவனை கொண்டுறான் அப்படிங்கிறது வந்து இது சோகம் இல்லை, இது காவிய சோகம். அதனால தான் வந்து அந்த தென்பாண்டி சீமையில் அந்த கண்டெக்ஸ்டுக்குன்னு இருக்காது, பாட்டு கண்டெக்ஸ்டுன்னு இருக்காது, ஒரு ஃபிலாசபிக்கலாக இருக்கும் அந்த பாட்டு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யார் அடிச்சாரோன்னா இது எந்த காவிய சோகத்துக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை விஷுவலாக ஆக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஜனகராஜ் வந்து ஓடி வந்து சொல்லுவார், நாய்க்கடையாக்கு இது எதிரான சாட்சி யாருமே சாட்சி சொல்ல வரலையா அப்படின்னு, போலீஸுக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். நாய்க்கரையாவை நீதிபதி விடுவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்டேஜ் பண்ணி அவன் சொல்கிறத வைக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய சோகமாக இருக்குது. அப்போ கலைப்படைப்பாக அது சூப்பராக இருந்த படைப்பு தான். ஆனால் இந்த மாதிரி அரசியலாக ஏன் அப்படின்னா இங்கே குடிசை பகுதி மக்களாகட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் தொடர்ந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்களோட என்ன அடையாளப்படுத்தாதரான்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் ஒரு அவுட் சைட் பர்ஸ்பெக்டிவ் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவர் வந்து அவங்க மேலே வன்மத்தில் எடுக்கல. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இது பாடுறா, இது அவங்க வேறு வழி இல்லாமல் தானே இதை பண்ணுறாங்க, அதை நம்ம நியாயப்படுத்துவோமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உள்ளேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் காலாவுக்கும் நாயகனுக்குமான என்ன வித்தியாசம் இருக்குது. நிஜமாக இந்த கம்யூனிட்டிக்கு சண்டை போடுறவனோ இந்த கம்யூனிட்டியை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு போதைப் பொருள் விற்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. அது போல் நீங்கள் பல இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் பிரச்சனை சொன்னோம், அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ்ன்றது. செகண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் வைப்பது, அதாவது நன்மை தீமை இரண்டையும் ஒரே தளத்தில் வைப்பது. ஏன்னா இது அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால வருது. ரெண்டு இப்போ இஸ்ரேல் காசா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் ஒரே தளத்தில் வைக்க முடியாதுல்ல. அவன் வந்து 50,000 பேரை கொண்டிருக்கான். அவன் இவங்க உரிமைக்காக டென்ட்டில் வந்து இப்போ சாப்பாடு கையேந்தி வாழ்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஒரே தட்டில் வைக்க முடியாது. ஆனால் மணிரத்னம் அவர்கள் தொடர்ந்து ஒரே தட்டில் வைத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து இப்போ அதனால தான் எம்எஸ்எஸ் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் தியரிஸ், அப்புறம் வெங்கடேஷ் சக்கரவர்த்தின்னு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக், ரெண்டு பேருமே வந்து ரோஜா, பாம்பே அண்ட் இருவர் மூணையுமே வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மூணுமே தனித்தனி கட்டுரை. இதில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இரண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு அணுகுவார். நம்ம வந்து இஸ்லாமியர்கள் தனியாகவோ இந்துக்கள் தனியாகவோ வந்து தவறு அப்படின்னு சொல்லலை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவார்னா போய் மாரல் அப்பீல் பண்ணுவார், இது வந்து இதை விட்டுருங்க அப்படின்னு. அதே போல் வந்து கன்னத்தில் முத்தமிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறதும் தப்பு தான், ஆனால் இவங்க செய்கிறதும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுவார் அவர். அதாவது தப்பு அப்படிங்கிறத விட இது பாருங்கள் எவ்வளோ விளைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். ரெண்டுலேருந்துமே டிட்டாச்சாக இருக்கிறது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் அவர், ஒரு பக்கம் போய் நிற்க மாட்டார். அது நிற்க மாட்டான்றது ஏன் பிரச்சனை அப்படின்னா நான் அந்த நாளையுமே லிஸ்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் வந்து நேயர்களுக்கு இன்னும் புரியும் நினைக்கிறேன். ஒன்று அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது வந்து ரெண்டையும் ஒரே தளத்தில் வைத்து பார்ப்பது. எல்லா இதுலேயுமே ஒரு சமமின்மை இருக்கும். அது இப்போ வந்து பஹல்காம் தாக்குதல் இப்போ நடக்குது, தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவங்களும் ஒரே தளத்தில் வைக்க முடியாதுல்ல. தீவிரவாதிகள் தான் அங்கே வந்து மேலே இருக்கிறாங்க, அதனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அப்போ நீங்கள் போயிட்டு தீவிரவாதிகள்ட்டையும் வந்து இப்படி பண்ணாதப்பா அப்படிங்கிறது, இல்லை பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, அது அநியாயமாக இருக்கும் இல்லையா. அதே போல் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான மேட்டரில் அவர் என்ன பண்ணுவார்னா அதுலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி இமோஷன்ஸ்குள்ளே போயிடுவார், பர்சனல் இமோஷனுக்குள்ளே போயிடுவார்.
இது இப்போ நீங்கள் டைட்டானிக்லாம் பார்த்துருக்கீங்க. டைட்டானிக்ன்றது ஒரு பெரிய விபத்து நிகழ்வு. அதுக்கு பேரில் ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கோம் இல்லையா? மணிரத்னம் தொடர்ந்து அதை செய்ய வைப்பார். கன்னத்தில் முத்தமிட்டால அந்த ஈழ விடுதலை போர் வந்து மையம் கிடையாது, அம்மா பாசம் தான் மையம். அதே போல் நீங்கள் வந்து இருவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொலிட்டிக்ஸ் மையம் கிடையாது. இவங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கிற நட்பு முரண் அது பகை முரணாக எப்படி மாறுது, திருப்பி அவர் நண்பர் இழக்கிறாரு அப்படின்றது தான் பர்சனல் இமோஷன்ஸ்குள்ளே போகிறது. அப்படின்றனால என்ன ஆகுது அப்படின்னா, இவர் எப்பயுமே வந்து ஒரு அரசியலை மேம்போக்காக தான் பேச வேண்டியிருக்கு. அதில் ஆழமாக போய் அரசியல் கருத்து சொல்ல முடியறதில்ல. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரசியலை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு நேர்மையற்ற தன்மையாக இருக்குது. அது அவர் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்டிவான ஒரு ஃபீல்டில் சப்ஜெக்டிவ் இமோஷன்ஸ்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்பயுமே அரசியலுக்கு வந்து நேர்மையாக ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்றது. இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளை ஒரு அறத்தின் சார் பிரச்சனையாக பார்க்குறது. அதாவது நான் நல்லவன் நீ கெட்டவன், இல்லை நீ நல்லவன் நான் கெட்டவன், 2 பேர்த்துலேயும் நல்ல குணம் இருக்குது கெட்ட குணம் இருக்குது. ஆனால் இந்த தனி மனித இமோஷன்ஸில் வந்து மனித வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. ஒன்றுமே இல்லை. காவேரி பிரச்சனை இருக்குது. காவேரி பிரச்சனையில் கர்நாடக மக்களும் தப்பு கிடையாது, தமிழ் மக்களும் தப்பு கிடையாது. யார் இவங்க 2 பேருக்கும் அப்பாற்பட்ட அரசியல் தான் இவங்களை வந்து மோதிக்க வைக்குது. இப்போ நம்ம போயிட்டு ஹொசூரில் போயிட்டு 2 பேர்த்திட்டையும் பெங்களூர்காரன் தமிழ்நாட்டுக்காரன் கட்டி பிடிச்சி கொடனா திருச்சிக்காரனுக்கு யார் தண்ணி தருவா, இல்லை அங்கே மடிக்கேரிக்காரனுக்கு யார் தண்ணி தருவா? அப்போ அது அரசியல் தான் நிர்ணயிக்குது. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டாந்து அந்த சப்ஜெக்டிவ் இமோஷன்ஸ்குள்ளே அடைக்கும் போது இந்த 4வது பிரச்சனையான மேம்போக்கான அரசியல் பேசுவது அதுதான் சொல்கிறேன். இவர் ஒரு எலீட் கிளாஸை சேர்ந்தவர் தான். இதை நான் சொல்லும் போது என்ன நினைப்பாங்கன்னா, அவர் அந்த சாதியில் பிறந்துட்டாரு, அவ்வளோ பணத்தோட பிறந்துட்டாரு அப்படிங்கிறனாலே தப்பான்னு கேட்பாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ பீமால் ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்ட் பெங்கால் டேரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தோபிகா ஜமீன் ஒரு படம் எடுத்திருக்காரு 60s. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது விவசாயிகளை பற்றிய படம். அவரும் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர் தான். இது மாதிரி அப்பர் மிடில் கிளாஸில் பிறந்தவர் தான். கல்கத்தாவில் அர்பன் எப்படி இவர் சென்னையோ மெட்ராஸ் டாக்கீஸோ அவர் கல்கத்தாவில் இருந்தவர் தான். ஆனாலும் அவர் மக்களிடம் போய் எடுப்பார். மக்களிடம் போய்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் போய் மக்கள்கிட்ட ஸ்டடி பண்ணுறது. இப்போ வெற்றிமாறன் வட சென்னையில் பிறந்தவர் கிடையாது. ஆனால் அவர் என்னன்றாரு, 10 வருஷமாக ஒரு யமாவா பைக் எடுத்து நீங்கள் தான் சுற்றி நின்றேன், கண்டவங்க கூடலாம் சுற்றுவேன், கண்டவங்க கூடலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், யாரோ என்கிட்ட பேசுவாங்க, கேரம் விளையாடுவாங்க, என்கிட்ட கதை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒரு பேர் நோட்டில் குறித்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் எடுக்கிறாருன்னு கேட்டால் மணிரத்னம் ஆப்வியஸ்லி கிடையாது. அவர் வந்து ஒரு புத்தகத்தில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ கேள்விப்படுறதுல இருந்தோ செய்தியில் இருந்தோ ஒரு அதன் மீது தன் கற்பனை, அது காதல் உணர்வாகட்டும் நட்புணர்வாகட்டும், அதை வச்சு கற்பனை தான் எடுக்கும்போது இந்த மாதிரியான மேம்போக்கான பிரச்சனைகள் வருது. அந்த மேம்போக்கால் என்ன ஆகுது அப்படின்னா பொது புத்தி. இப்போ பொது புத்திலே வந்து இப்போ சங்கர் படம் ஒரு பொது புத்தியை வந்து பிடிச்சி நிற்குது. அது வந்து சாமானிய மக்களோட ஒரு லோயர் மிடில் கிளாஸோட பொது புத்தி. மணிரத்னம் சாரோடது பார்த்தீங்கன்னா பொது புத்தி அப்படிங்கிறது இந்த படித்தவர்கள் மத்தியில் ஒரு பொது புத்தி இருக்கும். ஒரு தேசியவாதம் பற்றி இதெல்லாம் ஒரு பொது புத்தி இருக்கும். இப்போ ரோஜா படத்தில் அவங்க அதான் சொல்கிறாங்க. ரோஜா படத்தில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கேரக்டர்கள் பேரே பாருங்கள். ஹீரோ பேர் ரிஷிகுமார், அவங்க பேர் ரோஜா. வில்லன் பேர் வசீம் கான், வில்லனுக்கு துணையாக இருக்கவன் பேர் லியாக்கத். அப்போ இதிலே உங்களுக்கு தெரியுது. இதுவும் திருப்பி மணிரத்னம் கான்சியஸாக பண்ணுறதில்ல. என்ன ஆகுது அப்படின்னா 90களில் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கான முரண் வந்து ரொம்ப தீவிரமாக வெடிக்குது. உங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை இன்னும் இதாகுது. அதான் 90கள் முடிவில் உங்களுக்கு கார்கில் போரே வருது. இதே சமயத்தில் நீங்கள் என்ன கோயின்சர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபரி மஸ்ஜித் இடிப்பும் இருக்குது. இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறதும் இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது எப்படி இப்போ வந்து சில டெக்னிக்கு இல்லை சில ஜான்ரா ஆஃப் படங்கள் புதுசாக வந்தால் டேரக்டர்கள்லாம் அதில் தொத்திக்கிறாங்களோ. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதியத்தை பற்றி பேசணும்னு படம் எடுக்கிறாங்க, எல்லாருமே பெண்ணியத்தை பற்றி பேசணும்னு படம் எடுக்கிறாங்க, எல்லாருமே வந்து சைஃபை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மணிரத்னம் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ஜுன் படம், விஜயகாந்த் படம் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து எல்லாத்துலேயுமே முன்னோடி டேரக்டர் இல்லையா? அந்த ட்ரெண்டுக்கு இவர் ஃபஸ்ட்டு வர்றாரு. ஒரு நேஷ்னலிஸ்ட் சினிமா அப்படிங்கிறது அந்த உணர்வை ஊட்டுறது. ஒரு காட்சி கூட இருக்கும், இந்திய தேசிய கொடி இருக்கும், அது மேலே படுத்து புரளுவார் இவர் அரவிந்த் சாமி. அதில் அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும். வந்தே மாதரம் பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு புது டியூனில் கொடுத்துருப்பாரு, சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நீங்கள் அங்கே காட்ட முற்பட்டது அவர் பாருங்கள், அந்த பிரச்சனையே இல்லை மையத்திற்கு போகாமல் அவர் மெயின் என்ன போயிடுவார், இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற கணவன் மணி காதல் தான், அதை பிரிஞ்சிருக்கிறது, அது மிஸ் பண்ணுறது தான். ஆனால் இதில் சைடில் என்ன பண்ணிடுவார்னா வழக்கமாக ஏற்கனவே காஷ்மீரிகள் பாகிஸ்தானிகளாக சித்தரிக்கப்படுறாங்க சமூகத்தில். அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அவங்கள வந்து ஒரு வில்லனைஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு டெரருக்கு அவங்க வந்து உடன் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல. இதை தெரியாமல் அப்படிங்கிறதோட என்ன பண்ணுறதுன்னா சைடில் வந்து ஒரு அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸை அதை கட்டமைச்சிட்டு வருவது அந்த படத்தில்.
நீங்கள் இந்த எல்லா அறிஞர்களுமே இது வந்து தமிழில் எம்எஸ்எஸ் பாண்டியன், வெங்கடேஷ் சக்கரவர்த்தின்னு நம்ம ஆட்கள் வந்து இவங்க திமுக ஆதரவாளர்களாக இருப்பாங்க, இல்லை வந்து லெஃப்டாக இருப்பாங்க, அப்படிலாம் வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் ஆஷிஷ் நண்டின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணுற ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. பல பேர் வந்து இந்தியாவில் வந்து காஷ்மீரிகளை பாகிஸ்தானிகளாகவும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கிற படம் எடுத்துப்பாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் வரைக்கும் வருது இல்லையா, அதுலேருந்து எடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே போய் ரோஜாவில் நிறுத்துவாங்க. இது வந்து அதான் நம்ம வந்து இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கான ஒரு பெரிய இதை வந்து அதான் திருப்பி சொல்கிறேன். இஸ்லாமிய வெறுப்புலேருந்து அவர் எடுத்துருக்க மாட்டார். ஆனால் ஒரு பொது புத்தியிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையை அணுகும்போது அவருக்கு மெயின் என்னன்னு நினைக்கிறாருன்னா, நம்ம இமோஷனை காட்டுவோம், ஆனால் அந்த இமோஷன் வந்து இன்னும் விசாலமாக தெரியும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சோகம் காவிய சோகம், துரோகம் காவிய துரோகம். ஏன் வந்து ஷேக்ஸ்பியர் எல்லாம் கொண்டாடுறாங்க? ஷேக்ஸ்பியர் ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதில் நடக்கிற துரோகம்ன்றது வந்து எதிர்பாராத துரோகம். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்டாட்டியை வந்து ஒரு புருஷன் மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் காட்டுறது வந்து நியூயார்க் நகரம் அப்படின்ற பாட் மாதிரி நான் காட்டினேன். இவன் வேலைக்கு போயிட்டான், துபாய்க்கு வேலைக்கு போயிட்டான்னா அது பெரிய மிஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு தீவிரவாதி கடத்தி கொண்டு போய் வச்சிட்டான் அப்படின்னா சட்டுன்னு ஒரு 100 மடங்கு எமோஷன் ஜாஸ்தியாயிடும். ஏன்னா அவன் சாவானா இல்லையான்னு தெரியாது. அந்த ஒரு சீன் கூட இருக்கும். ஒரு பிரிட்ஜில் வருவாங்க, வாசிம் கானி இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்லுவாங்க. ஆர்மி, மதுபாலா, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற கைதி 3 பேர் வருவாங்க. ஆனால் அவங்க வந்து அரவிந்த் சாமியை கூப்பிட்டு வராமல் அரவிந்த் சாமி போட்டு அந்த ஸ்வெட்டர் கிட்டலாம் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. மதுபாலா எடுத்துகிட்டு அந்த ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு மாரில் கட்டி அணைச்சிக்கிட்டு அழுவாங்க. அதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் பண்ணுறதுன்ற எமோஷன் அதை வந்து மேட்சே பண்ண முடியாது. நீங்கள் வேறு எந்த கண்டெக்ஸ்டில் வேணாலும் வச்சுக்கோங்க. அவர் வந்து வேறு ஊருக்கு போயிட்டாரு, இல்லை எங்கே ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டாரு, இல்லை அவர் ஏதாவது ரவுடிங்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு தீவிரவாதி தூக்கிட்டு போயிட்டான், அவர் போட்டிருந்த துணியெல்லாம் போட்டாங்கிறது இன்னும் எலிவேட் பண்ணது இல்லையா. ஆனால் அந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கடேஷ் சக்கரவர்த்தி சூப்பராக சொல்கிறாரு, ஏன் அந்த தீவிரவாதி அதை பண்ணுவான், அவன் தீவிரவாதினே வச்சுப்போம், நீ இந்த ஸ்டீரியோ டைப்பில் பண்ணிட்டேன், ஏன் அந்த தீவிரவாதி அதை பண்ணணும், அவன் இவனை கடத்தினதே இவனோட பாஸ் வாசிம் கான்ற பாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் கடத்துறான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் அவனோட திட்டத்தையும் அவன் சீர்குலைச்சுப்பான்? இதை நம்ம கேட்கறது கிடையாது. மணிரத்னம் இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மள அந்த பொலிட்டிக்ஸை மறக்கடிச்சு ஹியூமன் இமோஷன்ஸை கொண்டு வந்துடுறாரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.